ஆக்டிங்கில பார்த்தீங்கன்னா, நீங்க கேளுங்க. படத்துல நடிச்சிருப்பாங்க கேரக்டர் வைஸ். பேமெண்ட் எவ்வளோன்னு கேளுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க. அப்படியே அங்க அத ஏன் நம்ப கேட்டுட்டு விடுண்ணா. நல்ல கேரக்டர்ண்ணா அப்படிம்பாங்க. பேமெண்ட் எல்லாம் ப்ரூஃப் பண்ற முடிய எப்படி சார் பண்ண முடியும்? புரியுது. ஒரு ஒரு பேனாவே இருக்கு. அந்த பேனா வந்து அதுக்கே ஆடெல்லாம் குடுக்குறான். இந்த பேனா அப்படி எழுதும். இவ்வளோ டைமிங் ஆகும். ஈஸியா ஓகே, இருக்கும் ஓகே, ஓகே. அப்படிங்கிறான். அது வந்து நம்ம அந்த டேலண்ட் ப்ரூஃப் பண்ணா தான் நம்மளுக்கு அந்த மணிங்கிறது கிடைக்கும். புரியுது. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? எல்லாரும் பார்க்கும்போது, "ஏன் சார் அந்த நடிகர் அவ்வளோ வாங்குறாராமே! இந்த நடிகர் அவ்வளோ சம்பாதிக்கிறான்." அப்பன்னா எப்படி குடுப்பாங்க? அந்த மார்க்கெட் வேல்யூங்கிறது ஒண்ணு அவங்களுக்கு இருக்கு. அது நீங்களோ நானோ குடுக்கல. புரொடியூசர் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க. அதனால அவருக்கு டாப் கியர்ல போறாரு. எல்லாருக்கும் கிடைக்குமா அது? எல்லாரும் கிடைக்கணும்னா, அதுக்கான இடத்த நம்ம அடையற முடிய டிராவல் பண்ணி தான் ஆகணும். புரியுது. அதுதான் சார் உண்ம. ஆனா எனக்கு சினிமால வந்து அ எனக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்றது நான் கலைத்துறைய நேசிச்சேன். ஐய்யய்யோ! என்னைய சினிமா ஏமாத்திருச்சு அப்படிலாம் இல்ல. சினிமாக்குள்ளாரயே நெறைய ஜாப்லாம் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நெறைய இருக்கு, இருக்கு. இருக்கு.